இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் கேண்டி லேடி. அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தில் டெரல் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த கேண்டி லேடி ஸ்டோரியை சொல்லிட்டு வராங்க. 19th செஞ்சுரியோட எண்டுலையும் 20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்லையும் கிளாரா கிரேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணியை தான் கேண்டி லேடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 1871 டெக்சாஸ்ல தான் அந்த கேண்டி லேடி பிறக்கிறாங்க. டெரல் பகுதியில இருந்த ஒரு முதியவருக்கு கிளாரான்னு சொல்லப்படுற அந்த கேண்டி லேடியை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு மாஷல்லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும் போது இவங்க பண்ணையில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல அந்த குழந்தை இறந்து போயிடுது. இதுக்கு அந்த குழந்தையோட அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கிளாரா அவர் மேல ரொம்பவே கோபம் அடைகிறாங்க. ஒரு நாள் பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு சாக்லேட்ல விஷம் வச்சு அவங்க ஹஸ்பண்டே அவங்க கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. அங்கே கிளாரா நான் சுயநினைவோட என்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணல, நான் தெரியாம தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. 1896 நார்த் டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிளாராவை அட்மிட் பண்றாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு வருது. அப்போது கிளாரா ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்க. அவங்க ரூமில் இருந்த ஒரு பெட்ஷீட்டை கிழிச்சு ஒரு பொம்மையை உருவாக்கி அதுக்கு அவங்க இறந்து போன குழந்தை பேரை வைக்கிறாங்க. அதாவது மார்ஷல்லா அப்படின்னு அந்த பொம்மையை அழைக்கிறாங்க. நைட் டைமில் அந்த பொம்மை கூட பேசுறது, அந்த பொம்மையை பாட்டு பாடி தூங்க வைக்கிறது, இப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அங்கே இருந்த டாக்டர்ஸும் இவங்க குழந்தைய பிரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. 1899 அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சதுனால பழைய பேஷண்ட்ஸ் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளாராவையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனே கிளாரா வெளியே எங்க போய் ஸ்டே பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வந்தது. கிளாரா டிஸ்சார்ஜ் ஆன 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்ந்த டெரல் பகுதியில் நிறைய குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. மற்ற பசங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது நாங்க டெய்லியும் நைட்டு தூங்கும் போது எங்க ரூம் விண்டோல ஒரு சாக்லேட் இருக்கும், நாங்களும் யாரும் எங்களுக்கு தெரியாம எங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் அந்த சாக்லேட்டை வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அதை நாங்க சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அங்க இருந்த மக்களுக்கு கிளாரா மேல டவுட் வருது. கிளாரா தான் சாக்லேட்ல விஷம் வச்சு அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணாங்க, ஸோ அவங்க தான் இந்த குழந்தைங்க காணாம போறதுக்கு ரீசன் அப்படின்னு அங்க இருக்க டெரல் மக்கள் நம்பினாங்க. மேலும் அந்த ஊர்ல இருந்த ஒரு விவசாயி என்னோட நிலத்துல குழந்தைங்க பற்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதனால அந்த ஊர்ல இருந்த மக்கள் இது எல்லாத்துக்குமே கேண்டி லேடின்னு சொல்லப்படுற கிளாரா தான் காரணம் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்ப ஆரம்பிச்சாங்க. டெரலுடைய ஊர் தலைவர் ஒருவர் நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவரும் மர்மமான முறையில இறந்துடுறாரு. அவரை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும்பொழுது அவருடைய ஷர்ட் பேக்கெட்ல நிறைய கேண்டி கவர்ஸ் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இதனால இவருடைய இறப்புக்கும் கேண்டி லேடி தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் இந்த கேண்டி லேடின்னு சொல்லப்படுற அர்பன் லெஜெண்ட் உருவாயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இந்த குழந்தைங்களை பயம் பண்றதுக்காக இந்த கேண்டி லேடி அர்பன் லெஜெண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேண்டிமன் சொல்லப்படுற இந்த கதை உண்மையா நடந்துச்சு அப்படின்றதுக்காக ஒரே ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. கிளாரா அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டல் டெரல் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இன்னமும் இயங்கிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.